ஒரு படைப்பாளிக்கும் அவர்களின் படைப்பிற்கும் இடையிலான உறவில் ஒரு ஆழமான பதற்றம் உள்ளது. குறிப்பாக அந்த படைப்பிற்கு சுதந்திரமான விருப்பம் வழங்கப்படும் போது. படைப்பு படைப்பாளருக்கே எதிராக திரும்பும்போது என்ன நடக்கும்? மனிதனின் தவறுகள் வெளிப்படையான கலக்கமாக மாறும்போது என்னவாகும்? இந்த இயல்பு ஒரு தெய்வீக சோகத்தை விவரிக்கிறது. உலகம் நிலைதான் பரலோகத்தின் மிகவும் பேரழிவு தரும் பிரகடனங்களில் ஒன்றாக வழிவகுத்தது. படைப்பாளர் தமது கைகளின் வேலையை பார்த்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் துக்கமான நியாயத்திற்குடன் அவருடைய சத்தம் இடிமுழக்கமிட்டது. எனவே கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனித குலத்தை பூமியின் முகத்தில் இருந்து அழித்து விடுவேன், ஏனெனில் நான் அவர்களை உண்டாக்கினதை குறித்து வருந்துகிறேன் என்றார். இது கடவுளின் துக்கத்தின் பெரும் பாரத்தை படம் பிடித்து காட்டும் ஒரு திகைப்பூட்டும் கூற்றாகும். ஊழல் ஒரு முழுமையான நிலையை அடைந்திருந்தது. கீழ்ப்படியாமை மிகவும் முழுமையாக இருந்ததால் மனித குலத்தின் இருப்பே அதன் படைப்பாளருக்கு வருத்தத்தின் ஆதாரமாக இருந்தது. இந்த நியாயம் தீர்ப்பு கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, மாறாக தனது நோக்கத்தை அடிப்படையாக மீறிய ஒரு படைப்பை குறித்து துக்கத்தின் ஆழமான வெளிப்பாடாகும். இது கலக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சுதந்திர விருப்பத்தின் இறுதி விளைவை குறிக்கிறது. அது ஒரு ஆழமான சோகம். அது எல்லாவற்றையும் புதிதாக தொடங்குவதை அவசியமாக்கியது. இந்த பழங்கால எச்சரிக்கை ஒரு ஆழமான தனிப்பட்ட கேள்வியை எழுப்புகிறது. கடவுள் என்னை சிருஷ்டித்தது குறித்து ஒருபோதும் வருந்தாதபடி நான் எப்படி வாழ வேண்டும்? என் எண்ணங்கள், என்னுடைய தேர்வுகள் மற்றும் என்னுடைய செயல்கள் படைப்பாளரை கனப்படுத்த வேண்டும், அவருடைய ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. இந்த வசனம் கடினமானது, ஏனெனில் அது அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிறது. கடவுளின் அசல் நோக்கம் அழியாமையும் ஐக்கியமுமாக இருந்தது. ஆனாலும் ஊழலின் காரணமாக அவர் மனித வாழ்நாளை குறைத்தார். மேலும் ஆன்மாவும் மண்ணும் அவருடைய நியாயம் தீர்ப்பை சுமக்க அனுமதித்தார். இது மனித தோல்வியின் ஆழத்தையும் நீதியின் மீறுவதின் தீவிரத்தையும் அம்பலப்படுத்துகிறது. ஆனால் பாவத்தில் மூழ்கியிருந்த உலகத்தின் மத்தியில் கடவுள் நோவாவை தேர்ந்தெடுத்தார். அவர் மூலமாக மனித குலத்தை காப்பாற்றினார். அவருடைய கருணை உயிர் பிழைப்பதற்கான பாலமாக அமைந்தது. என்றும் நாம் அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு காரணமாக மாறுவதை விட அவருடைய கண்களின் கருணை பெறுவதே சிறந்தது. தேவன் நோக்கிய ஒரு தலை சிறந்த படைப்பாக உயர்த்தப்படுங்கள். அவருடைய மகிழ்ச்சியால் அவருடைய வருத்தம் விழுங்கப்படும் ஒரு வாழ்க்கையாக நீங்கள் மாற்றி காட்டுங்கள்.